Watch full episodes on Jio Hotstar. सीधा घूम या उल्टा घूम सर पे चढ़ के झूम जादू की नगरी जादू का टोला बागी पे उतरे रंग का टोला डाली डाली अंडे अगते मुर्गी दे मशरूम रुद्र मंत्र का उचित उच्चारण चिकी चिकी बूम चिकी बूम 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 चिकी चिकी बूम चिकी बूम 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 चिकी चिकी बूम चिकी बूम बूम bazooka magical chairs creator ஷாக்கால், ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படணும். நான் ஷாக்கால். ஜெய்சிங் ஜோஹான் அப்புறம் ருத்ராவை மாட்ட வைக்கிறதுக்காக நான் ஒரு புது வழியை கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன புது வழியா? அப்படின்னா இவர் அவமானப்படுறதுக்கு புது வழியை கண்டுபிடிச்சிட்டார் போல இருக்கே. ஜெனி, இதனால நீ என்ன சொல்ல வர? வழியை நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுல நான் எப்படி அவமானப்படுவேன்னு சொல்லு. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு தாக்குதலும் தோல்வியில தானே முடியுது. நீங்க தோத்து போய் ரொம்ப சோகமா இருப்பீங்க. இந்த வாட்டி மட்டும் புதுசாவா நடக்க போகுது? எப்பவுமே நடக்கிறதா நடக்க போகுது. இந்த தடவை நான் அவங்க கிட்ட தோக்கவே மாட்டேன். அவங்க கிட்ட நான் நல்லபடியா பேசி ஃப்ரெண்ட் ஆகி டின்னருக்கு வர சொல்ல போறேன். அவங்க 2 பேரும் இங்க வந்து இந்த சேர்ல உட்கார்ந்துட்டா மட்டும் போதும். நாம அவங்கள கைது பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவங்க வாழ்நாள் முழுவதும் என்னோட கைதியாவே இருக்க போறாங்க. ஜெனி, நம்ம இன்டர்நெட்ல ஒன்னு பார்த்தோம்ல, அத உடனடியா அவர்கிட்ட காட்டு. இந்த சின்ன ஸ்கிரீன்ல உங்களுக்கு மட்டும் எப்படி எல்லாமே தெரியுதுன்னு தெரியலையே. நம்மளோட யூனிவர்ஸ் எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா? ஓ வாவ், இது சூப்பரா இருக்கு. அமேசிங். அடேங்கப்பா. மூணுக்கு பின்னாடி 3 இருக்கு. இத பார்த்தா அமாவாசையோ இல்ல பௌர்ணமி மாதிரி தெரியுதே. அப்படிலாம் இல்ல, இது அமாவாசை நிலவு கிடையாது. இது பிளாக் மூன். இத பத்தி யாருக்குமே தெரியாது. ஏன்னா இது எப்பவுமே ரியல் மூனுக்கு பின்னாடி தான் இருக்கும். அது கூடவே நகர்ந்து போகும். இப்படி இப்படி அப்புறம் எப்படி? நாங்க இப்பதான் மேஜிக்கல் சர்ச்ல டிஸ்கவர் பண்ணிருக்கோம். இதுல யாராவது ஒரு தடவை போயிட்டாங்கன்னா அவங்களால திரும்பி வரவே முடியாதா? ஓ, இது அற்புதமா இருக்கே. இது மட்டும் உண்மையா இருந்தா போதும். நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு ஜெய்சிங் ஜோஹான். இதோ வந்துகிட்டு இருக்கு உன்னோட முடிவு உன்னை நோக்கி. ஷாக்கால், ஆமா ஜெய்சிங் அங்க நீங்க எப்படி அனுப்புவீங்க? முதல்ல நான் போய் இத செக் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி ஒண்ணு உண்மையிலேயே இருக்கா இல்லையான்னு. அதுக்கப்புறம் ஜெய்சிங் அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு என்கிட்ட ஆயிரக்கணக்கான ஐடியாக்கள் இருக்கு. நீங்கள இங்கே இருங்க. நான் புயல் மாதிரி அங்க போய் அந்த இடம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு வந்தாரு. ருத்ரா, வருண், இன்னொரு நாள் விளையாடுங்க.
எனக்கு வேணா வயசா இருக்கலாம், ஆனா இன்னும் என்னால ஃபார்மை மெயின்டைன் பண்ண முடியும். ஷாக்கால் எங்க போனாரு? ஷாக்கால் எங்க போனாரு? அக்லீனா, ஷக்லீனா, ஷாக்கால காண்டாக்ட் பண்ணு, அர்ஜென்டினா. ஷாக்கால், ஷாக்கால் எங்க இருக்கீங்க? என்கிட்ட பேசுங்க. இது நடக்க கூடாது. இவ்ளோ நேரம் சிக்னல் வந்துட்டு இருந்துச்சு. ஜெனி, ஜாடி, நீங்க 2 பேரும் ஷாக்கால எங்க அனுப்பியிருக்கீங்க? என்னால அவரை காண்டாக்ட் பண்ணவும் முடியல, அவரை பார்க்கவும் முடியல. சாரிமா, நாங்க அவரை அனுப்பல, அவரே தானே அங்க போனாரு. ஆமாமா, எங்க மேல என்ன தப்பு இருக்கு? நாங்க ஜேசிங்க அனுப்ப சொல்லி தானே சொன்னோம். அவர் புத்திசாலித்தனமா பிளான் போடுறேன்னு சொல்லிட்டு எதுக்கு அவர் அங்க போனாரு? எவ்வளவு தைரியம் இருந்தா என் அண்ணனை பத்தி இப்படி பேசுவீங்க? அக்லீனா, ஷக்லீனா, இவங்களுக்கு நீ பாடம் கத்து கொடு. இவங்க 2 பேருக்கும் இப்படிதான் தண்டனை கிடைக்கணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னுடைய பாஸ் ஷாக்கால எங்க அனுப்புனாங்கன்னு தெரியலையே. ஜோகா, நடுவுல பேசாத. சொல்ல முடியாது, நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, என்ன அடிக்காதீங்க, நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேன். என்னோட குழந்தைங்களை நான் அடிக்கணும்னு நினைக்கிறியா? ஆன் த செகண்ட் தாட், குழந்தைங்க சொல்றது உண்மைதான். இவங்க ஒன்னும் ஷாக்கால போக சொல்லவே இல்ல. இந்த பிரச்சனையில இருந்து ஷாக்கால காப்பாத்துறதுக்கு ஒருத்தரால மட்டும்தான் உதவ முடியும். அது யாரு? ருத்ராவா? இல்ல, மம்மி ப்ளீஸ், என்ன ஆனாலும் சரி, நாங்க எப்பவுமே உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டோம். இவங்க இங்க என்ன பண்றாங்க? இங்க பாருங்க ஜெய்சிங் அண்ணா. ரங்கீலா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஷக்லீனா, என்னாச்சு? நீ எதுக்காக இங்க வந்த? இங்க பாருங்க ஜெய்சிங் அண்ணா, எங்களுக்கு இப்ப உங்களோட உதவி தேவைப்படுது. உதவியா? என்ன உதவி? ஷாக்கல் பிளாக் மூனுக்கு போயிருந்தாரு, ஆனா திரும்பி வரவே இல்ல. ப்ளீஸ், அவரை திரும்பவும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருங்க. நீங்க எப்படியாவது அவரை கூட்டிட்டு வந்துருங்க. ப்ளீஸ் அண்ணா, ப்ளீஸ். தாத்தா, கண்டிப்பா இது இவங்க பிளான் தான். இவங்க நம்மள எதுலயோ மாட்டி விட பாக்குறாங்க. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். உலகத்துல யாருக்கு வேணும்னாலும் உதவி பண்ணலாம் தாத்தா, இவங்களுக்கு மட்டும் பண்ண கூடாது. அதாவது இவங்களை எப்பவும் நம்ப கூடாது. கண்டிப்பா உங்களையும் ருத்ராவையும் மாட்டி விட ஏதோ பிளானோட தான் வந்திருக்காங்க. இவங்க கண்ட பாருங்க, ஏதோ பெரிய பிளானோட தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா தாத்தா, இந்த அப்பாவித்தனம் இவங்க ஃபேஸ்க்கு மேட்சே ஆகல. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஷக்லீனா, இந்த பிளாக் மூன்னா என்ன? அது எங்க இருக்கு? இது மூனுக்கு பின்னாடி தான் இருக்கு. இது மூன் கூடவே அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம கண்ணுக்கு இது தெரியவே மாட்டேங்குது.
யாரு கணக்கும் தெரியலனா ஷாக்கால் எதுக்கு அங்க போனாரு? போனதுக்கான காரணம் என்ன? ஜோகா, உண்மையா சொல்றியா? ஷாக்கால் எதுக்காக அங்க போனாரு? ஜோகாவால முடியாது, ஜோகாவால சொல்ல முடியாது, என்னால கண்டிப்பா சொல்ல முடியாது. அப்படின்னா நாங்க ஹெல்ப் பண்ண மாட்டோம். அது வந்து உங்களை மாட்டி விடுறதுக்காக பிளான் பண்ணதான் அங்க போயிருந்தாரு. ஆனா அவரே அதுல மாட்டிக்கிட்டாரு. எங்களால அவரை காண்டாக்ட் பண்ணவே முடியல. அவரோட மெசேஜும் இது வரைக்கும் வரவே இல்ல. பாத்தீங்களா தாத்தா, பாத்தீங்களா? உங்களை மாட்டி விடணும் நல்ல பிளான்ல வந்திருக்காங்க. கடைசியில இவங்களே மாட்டிக்கிட்டதுனால உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்க வந்திருக்காங்க. போங்க போங்க, உங்களுக்கு உதவி பண்ண முடியாது. ரங்கிலா, ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு உதவி கேட்டு வந்தாங்கன்னா நாம உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஷாக்கால் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, அவன் நம்மளோட நைபர். ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்மளோட கடமை. ஜோஹா, சீக்கிரம் சொல்லு, அந்த பிளாக் மூன் எங்க இருக்கு? ஜோகாவால முடியாது, முடியாது. இந்த பிளாக் மூன் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஜெய்சிங் அங்கிள், பிளாக் மூன் ரியல் மூனுக்கு பின்னாடி இருக்கு. எங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அவர் அங்க என்ன நிலைமையில இருக்காருன்னே தெரியல. இவங்களோட நாங்களும் போனா கண்டிப்பா நாங்களும் அங்க மாட்டிப்போம். சீக்கிரமா இங்க இருந்து வீட்டுக்கு போயாகணும். பாருங்க ஜெய்சிங் அண்ணா, என் குழந்தைங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதனாலதான் அழுதுகிட்டே இருக்காங்க. நான் இவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ப்ளீஸ், நீங்க தான் ஏதாவது பண்ணணும். முதல்ல இவங்களை நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போ, நான் ஏதாவது பண்றேன். வாவ், என்னால நம்பவே முடியல. உலகத்துல பிளாக் மூன் கூட இருக்கா? வாவ், பியூட்டிஃபுல். ஆனா பார்க்கிறதுக்கு கொஞ்சம் பயங்கரமா இருக்குல்ல? நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். தாத்தா, இத பார்த்தாலே பயமா இருக்கே, என்ன பண்றது? நீங்க எல்லாம் இங்கே இருக்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க வர ருத்ரா, நீங்க யாரும் இங்க வராதீங்க. இது என்ன? ஜெய்சிங்கும் மாட்டிக்கிட்டாரு. இப்போ ஷாக்கால யாரு காப்பாத்துவாங்க? ருத்ரா தான் இருக்கால, அவன் கண்டிப்பா காப்பாத்திடுவான். ஜெய்சிங்காலே எதுவும் பண்ண முடியல. ருத்ராவால என்ன பண்ண முடியும்? எல்லாரும் ருத்ராவை பத்தி என்ன சொல்லுவாங்க தெரியாதா? ருத்ராவோட வயசையும் அப்புறம் ருத்ராவோட மேஜிக்கையும் எப்பவும் சந்தேகப்படக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்றது ருத்ரா? தாத்தா அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாரு, கஷ்டம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் நம்ம மனசை எப்பவுமே அமைதியா வச்சுக்கணும்னு. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது. நம்ம தாத்தாவை காப்பாத்துறதுக்கு முன்னாடி இந்த பிளாக் மூனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்.
யாரு? என்னை எதுக்காக இங்க கட்டி தூக்கிட்டு வந்திருக்கீங்க? ஜெய் சிங் வெல்கம். எங்க உலகத்துக்கு பக்கத்துல கூட யாருமே நெருங்க மாட்டாங்க. மனுஷங்கள்ல முதலா இவன் வந்தா அடுத்ததா நீ வந்து மாட்டிக்கிட்ட. சரி, எதுக்காக இங்க வந்த? நான் ஜெய்சிங் சௌஹான். இவன் என்னோட நைபர். இவன் பேரு ஷாக்கா. நான் இவனை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். இவனை கூட்டிட்டு போக விடுங்க. நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். இல்லன்னா எதுவும் பண்ண மாட்டேன். இல்லன்னா ஜெய்சிங் சௌஹான், இங்கெல்லாம் உன் குரலை உயர்த்த கூடாது. ஏன்னா இங்க நான் தான் தலை. இப்ப சொல்றேன் கேளு. நீங்க 2 பேரும் என்னோட கைதிகள். இப்படி கைதியா இருக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ஜெய்சிங், உன்னோட மேஜிக் எல்லாம் இங்க வேலை செய்யாது. இவன் தான் டைபோலா, என்னோட வலது கை. டைபோலா, அரெஸ்ட் பண்ண. ஹலோ ஜெய்சிங், எப்படிமா இருக்கு? நான் இப்ப என்ன கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். என்ன இது? நான் இப்போ என்னோட நினைவுகளை இழந்துகிட்டு இருக்கேன். ருத்ரா கண்டிப்பா வருவா. வந்து அவ எங்களை கண்டிப்பா காப்பாத்துவா. வெரி குட், வெரி குட். இப்போ நீங்க 2 பேரும் என்னோட கைதிகள். இங்க இருந்து நீங்க தப்பிக்க முயற்சி பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ண மாட்டீங்க? தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டோம். வெரி குட். லாஃபேலா, டிராகோடா வாழ்க. எஸ் லீடர், என்ன எதுக்காக வர சொன்னீங்க? என்ன கூப்பிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப முக்கியமான வேலையா தான் இருக்கும். எதுக்காக என்ன வர சொன்னீங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. நீ எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுக்காக கீழே விழறியா இல்ல உன்னால லேண்டிங் ஆக முடியலையா? டிராகோடா, நான் ஒரு புது ஸ்டைல உருவாக்கி இருக்கேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் ஒரு பெர்ஃபெக்ட் லேண்டிங்ல வந்து நிப்பேன் பாரு. லாஃபேலா, இவங்க நம்மளோட புது கைதிகள். இவங்கள சயின்டிஸ்ட் ஹார்மோனிகா கிட்ட கொண்டு போய் சேரு. அவளுக்கு இவங்க உதவியாக இருப்பாங்க.
கைதிகளே, about turn. Follow me. Follow me. Right, left, right, left, right, left. Left, right, left, right, left, right. Left, right, left, right, left, right, left, right. Dragoda, Dragoda, அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. என் மேல எந்த தப்பும் இல்ல. என்ன நம்புங்க. என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் ரொம்ப அலர்ட்டா தான் இருந்தாங்க. ஆனா அவங்க எப்ப தப்பிச்சு போனாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன நம்புங்க. Dragoda. பிளாக் மூனா அத பத்தின எந்த புக்கும் என் லைப்ரரியில இல்லையே. அத பத்தி நான் கேள்விப்பட்டதும் இல்லையே. அப்படின்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட புக் யாரு கண்ணுக்கும் படாத மாதிரி தான் வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அது எல்லார்கிட்ட இருந்து மறைச்சுதான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அப்பதான் ரகசியம் ரகசியமாவே இருக்கும். அப்படின்னா புக் ப்ரொடெக்டர் கிட்ட கேட்டா தெரிஞ்சிடும். புக் ப்ரொடெக்டர். எஸ் அலசர். புக் ப்ரொடெக்டர், எங்க பிளாக் மூன் புக் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போ. கண்டிப்பா அலசா சார், இது பண்றேன். தேங்க்யூ புக் ப்ரொடெக்டர். யூ ஆர் வெல்கம். ருத்ரா, இது சீக்ரெட் உலகத்தோட சீக்ரெட் புக். பார்த்து கவனமா படிக்கணும். பார்த்து. ருத்ரா, பார்த்து கவனமா இரு. அந்த புக்ல இருந்து பிளாக் ஸ்மோக் வெளியே வருது. என்ன ஆனாலும் சரி, புக்க திறந்துதான் ஆகணும். நீ ஒன்னும் பயப்படாத. நான் இப்பவே இந்த புகைய இங்க இருந்து விரட்டி அடிச்சிடுறேன். இருக்க பயமே. ஆனா நல்லதே பண்ணா நல்லதே நடக்கும். பாப்பா. அந்த புக்க படிக்கிறதுக்கு முன்னாடி உன் சக்தியை காட்டு. என் கூட நீ போட்டி போடணும். ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டா அந்த புக்கை எடுத்துட்டு போய் படி. இல்லைன்னா என் கூட நீ உள்ள வந்துடணும். ருத்ரா, எனக்கு இவன் மேல நம்பிக்கை இல்ல. விளையாடாமலே இவன் உன்னை உள்ள கூட்டிட்டு போயிடுவான் போல இருக்கே. முகத்தை பார்த்தாலே சீட்டர் மாதிரி இருக்கான். நம்மளால வேற என்ன பண்ண முடியும் மைரா? புக் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட இந்த ஒரு வழிதான் இருக்கு. ருத்ரா, உன்னால முடியும். நீ தோக்க கூடாது. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ருத்ரா, உன்னால முடியும். ருத்ரா, you must win. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நல்லவங்களா இருக்காங்க. அவங்கள பார்க்க சந்தோஷமா இருக்கு. உங்களால ருத்ராவை ஜெயிக்க வைக்க முடியும். நீங்க ஒருத்தர் கைய பிடிங்க. பிடிச்சிட்டோம். இப்போ உங்கள ஒருத்தர் ருத்ராவோட ஷோல்டரை பிடிங்க. முடிச்சாச்சு. இப்ப ருத்ராவோட சேர்த்து உங்க எல்லாரையும் நான் புக்குக்குள்ள கூட்டிட்டு போயிடுவேன். ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்கல் என்னைக்கும் சந்தேகப்படாத. இபாய்ஸ்கா ஸ்மோக் ஹேண்ட் புஸ்டினோ.
இத பாருங்க, இங்க நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் எழுதியிருக்கு. சூரியன் தலைக்கு மேல இருந்துச்சுன்னா, நிலவு கண்ணுக்கு தெரியலனா, அதுக்குள்ள நீங்க உள்ள போகணும். நேரமாயிடுச்சுன்னா உங்க நிலைமை மோசமாயிடும். இதுக்கு அர்த்தம் என்ன? சூரியன் எப்பவும் தலைக்கு மேல தானே இருக்கும். இதுக்கான அர்த்தம் என்னன்னா, மத்தியானம் 12 மணிக்கு சூரியன் சரியா தலைக்கு மேல இருக்கும்போது நம்ம அந்த உலகத்துல என்டர் பண்ணலாம். தேங்க்யூ அலாசா சார். யூ ஆர் வெல்கம் ருத்ரா. ஆல் தி பெஸ்ட். லெட்ஸ் கோ இன். 12 மணி ஆயிடுச்சு. ஓஹோ, இப்ப என்ன எதுவுமே தெரியல. அந்த உலகத்துல நம்மளோட மேஜிக் வேலை செய்யாது போல இருக்கே. ஆனா ருத்ரா போயிருக்கான்னா, அப்போ ஷாக்காலையும் ஜெய்சிங்கையும் கண்டிப்பா காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுவான். என்ன உலகம் இது? இந்த மரங்கள்ல இருந்து வர வெளிச்சம் தான் உங்களுக்கு ஒளியாவே இருக்கு. சூரியனோட ஒளி இந்த இடத்துல படவே இல்ல, பாத்தீங்களா? இந்த இடம் இருட்டா இருக்கிறதுக்கு காரணம் தெரிஞ்சிடுச்சு. இவங்க சன்லைட்ட பிளாக் கவர் மூலமா பிளாக் பண்ணிருக்காங்க. அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ஆனா இங்க என்ன நடக்குது? இது ஒரு விதமான அலாம்னு நினைக்கிறேன். நம்ம சீக்கிரமா இங்க இருந்து போயாகணும். இவங்களை நான் பிளேன்ல இருந்து தூரமா தூக்கி போட்டுறேன். அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் சூ! மைரா, என்ன காரியம் பண்ணிருக்க நீ? என்னை இவங்க கிட்ட மாட்டி விட்டுட்ட. சாரி சாரி வருண். ஆனா நீ கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்திடுவேன். வேண்டாம் வேண்டாம், யார் வேணாலும் காப்பாத்துங்க. ஆனா நீ மட்டும் என்ன காப்பாத்தாத. ப்ளீஸ் ப்ளீஸ். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ருத்ரா, வருண் மாட்டிக்கிட்டா. சாரி, சின்ன கரெக்ஷன். இப்ப நானும் மாட்டிக்கிட்டேன் ருத்ரா. என்ன விடுங்க. ஓடுனதெல்லாம் போதும். டைபோலோட வீரர்கள்ட்ட இருந்து தப்பிச்சு போறது நடக்காத காரியம். எப்பவும் நடக்காத காரியம். Zibaiska, aku pustu. சொல்லாத, அமைதியாயிரு, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க கதை முடிச்சிடும்.
வெல்கம் ருத்ரா, வெல்கம். நீதான் ருத்ராவோ? உன்னை பத்தி தான் ஜெய்சிங் சௌகான் அவ்வளவு பெருசா சொன்னாரோ? நீயா அது? நாங்க ஷாக்காலையும் எங்க தாத்தா ஜெய்சிங் ஜோஹானையும் கூட்டிட்டு போக வந்திருக்கோம். அப்படி நீ உன் கனவுல கூட நினைக்க கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் உங்க வாழ்நாள் முழுக்க என்னோட கட்டுப்பாட்டுல தான் இருக்க போறீங்க நீங்க. அது மட்டும் இல்லாம என்னோட சயின்டிஸ்ட் ஹார்மோனிகாவுக்கு உதவியா இருக்க போறீங்க. லாஃபேலா Yes, the great Dragoda. ஓஹோ லாஃபேலா, உனக்கு காமெடி சர்க்கஸ் தவிர வேற எதுவுமே தெரியாதா? எப்ப பாரு கீழே விழுந்து மண்ணை கவிக்கிட்டே இருக்க. ஏன் உனக்கு நடந்து வர தெரியாதா என்ன? ஒரு நாள் நான் கண்டிப்பா லேண்டிங்ல வந்து நிப்பேன். the great Dragoda. ஒரு நாள் என்னுடைய ஸ்டைல பார்த்து எல்லாரும் கண்டிப்பா காப்பி பண்ணுவாங்க. சரி இவங்கள சயின்டிஸ்ட் ஹார்மோனிகா கிட்ட கூட்டிட்டு போ. Think of harmonica and hear the music of his mouth organ. The great leader Mr. Pakoda. இன்னைக்கு என்னோட லக்கி டே. என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எவ்வளவு பேர் தேவைப்படணுமோ அதை விட அதிகமான பேர் கிடைச்சிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்களை வச்சு ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியமே எனக்கு இல்ல. எக்ஸ்பெரிமெண்டா? எந்த விதமான எக்ஸ்பெரிமெண்ட்? எங்களால சன்லைட்ட தாக்கு பிடிக்க முடியாது. அதனால தான் எங்க மூணை நாங்க பிளாக் கவரால கவர் பண்ணி இருக்கோம். சன்லைட்ட உள்ள வர விடாம நாங்க பாத்துக்கிட்டோம். ஆனா உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் என்ன? அதுவா, நான் இந்த உலகத்திலேயே ரொம்ப கேப்பபிள் சயின்டிஸ்டா இருக்கேன். நான் என்னையவே முழுசா பிளாக் கவர் மூலமா கவர் பண்ணிடுவேன். எங்க மூணை கவர் பண்ணி இருக்கோமே அந்த மாதிரி சன்லைட் கவர் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் சன்லைட் என்னைக்குமே வெளியில வரவே வராது. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல நாங்க எங்க நினைச்சாலும் பயமே இல்லாம போக முடியும். கடைசியா இந்த மூணுல இருந்து எங்களால வெளியில போக முடியுமே. ஆனா சன்லைட் இல்லனா ஏர் தளிஞ்சிடுமே. அழிஞ்சா அழியட்டும், எங்களுக்கு என்ன? நாங்க வாழ்ந்தா போதும், அடுத்தவனை பத்தி கவலை இல்ல. பல வருஷமா இந்த மூணுல நாங்க கைதா இருக்கோம். இந்த மூணை விட்டு ரிலீஸ் ஆகி இந்த உலகத்தை சுத்தி பார்க்க நாங்க ஆசைப்படுறோம். நான் இதை உங்களை பண்ண விட மாட்டேன். போடி போயா, நீ எங்களை தடுத்து நிறுத்த போறியா? போய் கண்ணாமூச்சி விளையாடணும். அதை விட்டுட்டு எங்க கிட்ட வந்து பேசக்கூடாது. உன்னோட மேஜிக் எல்லாம் எங்களை ஒண்ணும் பண்ணாது. நீங்க எல்லாம் சின்ன பசங்க போய் விளையாடுங்க. லாவேலா, இழுத்துட்டு போ. விளையாடுனதெல்லாம் போதும். எல்லாரும் என் பின்னாடி வாங்க. கமான், திரும்புங்க. என் பின்னாடி ஃபாலோ பண்ணுங்க. கமான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ண கூடாது. ஏன்னா குட்டி குட்டியா குழந்தை மாதிரி இருக்கிற நீங்க எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. புரியுதா? வாங்க. ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத. இங்க பாருங்க, நாங்க போராடுவோம். எங்க கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடுவோம். Ibaiska rocket speed flyo. சின்ன பசங்களுக்கு ஒண்ணும் புரியல.
இவங்க இங்க எங்க போய் ஒளிஞ்சாலும் அங்கெல்லாம் நம்ம ஆளுங்க தான் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியல. சரி சரி, கொஞ்ச நேரம் அவங்களும் ஓடி பிடிச்சி விளையாட்டுமே. இந்த பூ ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே சன்ஃப்ளவர் மாதிரி இருக்குல்ல? இங்க பாத்தீங்களா, மறுபடியும் அலாம் அடிக்குது. இதுக்கப்புறம் இந்த அழகெல்லாம் ரசிக்க முடியாது. ஆன் யுவர் மார்க், கெட் செட், கோ சொல்லு. இல்ல, இந்த தடவை நம்ம தப்பிச்சு ஓடக்கூடாது. எஸ் ருத்ரா, இந்த தடவை தைரியமா நாம சண்டை போடணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது. ஏன்னா ருத்ரா தான் நம்ம கூட இருக்கா இல்ல. Zibaiska, flowers covered creato. எங்க அவங்கெல்லாம்? தெரியல ட்ரைபோலா. அவங்க இங்கதான் இருக்கணும். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியல. ஏன்னா அலாரம் இப்பவும் வேலை செய்யுது. எங்க தப்பிச்சு ஓட முடியும்? போய் அவங்க எங்க ஓடி ஒளிஞ்சிருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிங்க. போங்க. இங்க பாரு, நான் ஒண்ணும் பூ கிடையாது. எதுக்காக என் மூக்க கடிச்சு இப்படி தக்காளி பழம் மாதிரி மாத்துற? வலிக்குது, விட்டுரு என்ன, விட்டுரு ருத்ரா. ஓ, அடுத்த ஷிஃப்டா போதும், விட்டுரு. என்ன இன்னொன்னு வருது? என்ன? அச்சோ, என்னவோ பண்ண போது ரெண்டா வந்துடுச்சு. அச்சோ, என்ன இப்படி வருஷம் கட்டி வர்றாங்களே. நான் ஒன்றும் டாஸ்மாக் கடை கிடையாது. இப்படி எல்லாம் முண்டி அடிச்சுட்டு வரக்கூடாது. எங்கேயுமே இல்ல. ஆனா எதுக்காக இன்னும் அலாரம் வேலை செய்யுது? அவங்க மெஜிஷியன். அவங்க கண்டிப்பா மேஜிக்கால அலாரத்தை வேலை செய்ய விடாம பண்ணிருப்பாங்க. ஸ்டாப். வாங்க போலாம். அவங்க இங்க இருந்து நம்மள ஏமாத்த தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா எங்க போயிருக்க முடியும்? அவங்க எங்க போனாலும் கண்டுபிடிச்சிடுவேன். என்ன காப்பாத்துங்க. மூக்கு பெருசா. என்னாச்சு ரங்கிலா? அந்த தேனீங்கெல்லாம் கடிச்சு கடிச்சு பாருங்க, என் மூக்கு பப்பாளி பழம் மாதிரி மாறிடுச்சு. நல்லா இருக்கே பக்கோடா, அதுவும் ரெட் கலர்ல இருக்கு. சும்மா விளையாடாத. நான் ஒண்ணு விளையாடுற மூட்ல இப்ப இல்ல. சரி, இப்ப இந்த இடத்துல இருக்கிற அலாரம் வேலை செய்யாது. இந்த இடத்துல இன்னும் வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அம்மா, நீங்க கோவப்படலன்னா உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லவா? சொல்லு ஜெனி, என்ன? நீங்க இப்போ சன் சிட்டி அப்புறம் கால் சிட்டி ரெண்டு சிட்டிக்கும் குயின் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாமா, பிளாக் மூனுக்கு போனவங்க எல்லாருமே திரும்பி வந்ததே கிடையாது. நீங்க சொல்றதும் உண்மைதான். சன் சிட்டிய நான் ராஜ்யம் பண்ணுவேன். கால் சிட்டியவும் இதுக்கப்புறம் நான் ராஜ்யம் பண்ணுவேன். இந்த ரெண்டு சிட்டிஸும் இதுக்கப்புறம் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். அதுக்கப்புறம் நான் சக்தி வாய்ந்த மெஜிஷியன் ஆயிடுவேன். எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுவாங்க. இந்த உலகத்திலேயே சக்தி வாய்ந்த மெஜிஷியனா நான் தான் இருப்பேன். அற்புதம். ஆஹா, ஜோகா, ஜாய்கா. சொல்லுங்க என்ன வேணும்? சீக்கிரம் இங்க இருந்து போய் எங்களுக்காக ருசியான சாப்பாடு தயார் பண்ணு. அதோட
நான் ஓய்வெடுக்கிறதுக்காக எல்லா ஏற்பாட்டையும் பண்ணுங்க, புரியுதா? என்னோட குழந்தைங்களுக்கு இதுக்கப்புறம் எந்த கஷ்டமும் இருக்க கூடாது. நான் உங்களை ஒரு தடவை கூப்பிட்டேனா உடனே நீங்க என் கண்ணு முன்னாடி நிக்கணும். இன்னொரு தடவை நான் உங்களை கூப்பிடுற மாதிரி வச்சுக்க கூடாது. ஜோகாவால முடியாது, ஜோகாவால கண்டிப்பா முடியாது. ஷாக்கால் கூட இவ்வளவு வேலையும் ஒரே டைம்ல சொன்னதில்ல தெரியுமா? இங்க ஷாக்கால் இல்ல, ஷாக்லினா தான் இருக்கா, புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சு. நல்ல வேலை செய்யுங்க, சீக்கிரம் நல்ல வேகமா வேலை செய்யுங்க. வயிறு முட்டை சாப்பிடுறீங்கல்ல, ஆனா டிரகோடாவுக்கு எதிரா வேலை செய்யறீங்களா? வேலை சொன்னா மட்டும் ஒழுங்கா செய்யறது இல்ல. சீக்கிரமா வேலையை முடிங்க. சயின்டிஸ்ட் ஹார்மோனிக்கா மேல காத்துக்கிட்டு இருக்காங்க. போதும், நிறுத்துங்க. எத்தனை நாளைக்கு தான் இப்படியே நம்ம ஆளுங்களை கஷ்டப்படுத்துவீங்க? தயவு செஞ்சு இதெல்லாம் நிறுத்துங்க. உங்களோட கனவு என்னைக்குமே நிறைவேறாது. ஒரு நாள் நிச்சயமா அவ வருவா, எங்க எல்லாரையுமே காப்பாத்துவா. நீங்க வேணா பாருங்க. இந்த வயசானாலும் ரொம்ப பேசுறான். இவன் தான் இவங்க மனசை எல்லாம் கெடுத்திருக்கணும். இவனை நாம சும்மா விடக்கூடாது. இன்னைக்கு இவன் கதையை முடிச்சாகணும். வேணாம், என் மேல எண்ணெயை கொட்டாதீங்க. கை வலிக்குது. வேணாம், என்னை விட்டுருங்க. வேணாம், கொட்டாதீங்க, என் கை வலிக்குது. வேணாம், விடுங்க, எங்களை விட்டுருங்க. கையை விட்டுருங்க. வேணாம், நாங்க நீங்க சொல்றது எல்லாத்தையும் பண்றோம். ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க. எங்களோட பண்ணிடாதீங்க, எங்களை விட்டுருங்க. விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க. நாம இவங்களுக்கு உதவி பண்ணணும். நல்லா இருக்க மாட்டீங்க. கீழே விழுந்து போது புடிங்க, புடிங்க, விழுது, கீழே விழுது, புடிங்க. புடிங்க, குழந்தைங்களா, எல்லாரும் இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுங்க. போங்க, சீக்கிரம். இந்த ஹேண்ட் கார்டு எப்படி நிக்குது? வா போய் நம்ம பார்க்கலாம். தம்பி, நீ யாரு? சார், உங்களுக்கு எதுவும் ஆகல? அடிப்படலையே. எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா இருக்கேன்ப்பா. உண்மையிலேயே இது நிஜம்தானா? நம்ம சேவியர் வந்துட்டா. சேவியரா? நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இங்க பாரு சார், நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோல்ஜர்ஸ் வராங்க. ஹேண்ட் காட்டை யாரு தூக்கி எறிஞ்சது? யார் தடுத்து நிறுத்துறத சொல்லுங்க. சொல்லலன்னா இன்னைக்கு யாருக்கும் சாப்பாடு கிடையாது. யார் தடுத்து நிறுத்துறத சொல்லுங்க. நான் நிறுத்துறேன், என்ன வேணா பண்ணிக்கோ. நான் தான் தடுத்து நிறுத்தினேன். நான் தான் நிறுத்தினேன். ஜிம்சும், ட்ரீ ரூட்ஸ் கிட்ட இந்த சோல்ஜர்ஸ் இங்க இருந்து தூக்கி எறிய சொல்லு. ஓகே ருத்ரா. ஏய் போ. அட, என்ன விடு, என்ன விடு முதல்ல. நீ ரொம்ப தைரியசாலி. அவங்கள பார்த்து நீ பயப்படவே இல்ல. நீங்க தான் வந்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் எப்படி பயப்படுவோம்? சார், இங்க என்ன நடக்குது? உங்களை எதுக்காக அவங்க இப்படி ட்ரீட் பண்றாங்க? எங்களோட லீடர் பிரகோடா ஃபுல் சன்னையே பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறான். நாங்க எல்லாரும் வெளி உலகத்துக்கு போகணுமா, ஆனா நாங்க அதுக்கு விரோதமா இருக்கோம். எங்களோட விருப்பம் என்னன்னா, கடவுள் நம்மளை எப்படி உருவாக்குனாரோ அப்படியே இருக்கிறது தான் சந்தோஷம்னு தோணுது. அதனால பிரகோடா எங்களை கைது பண்ணி வச்சிருக்கான். அதோட இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்ய சொல்லி எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். ஆனா இந்த ஹேண்ட் கார்ட்டை வச்சு ஏன் இவ்ளோ கற்களை மேல கொண்டு போறாங்க? சயின்டிஸ்ட் ஹார்மோனிக்கா ஏதோ பெருசா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு பிளேனை பறக்க வைக்கிறதுக்காக லான்ச் பேட தயார் பண்ணிக்கிட்டு இருக்கா.
சரி, நீங்க ருத்ராவை பார்த்து எதுக்கு அப்படி சொன்னீங்க? அவன் வந்துட்டான், எங்க சேவியர் வந்துட்டான்னு ஏன் சொன்னீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, அந்த புக்கை கொண்டு வாங்க. இந்த புக் எப்ப வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஒரு நாள் இது தானாவே என் கைக்கு கிடைச்சது. இத பாருங்க. இவனை பார்க்க அப்படியே ருத்ரா மாதிரியே இருக்கானே. பட் ஹவ் இஸ் திஸ் பாசிபிள்? அமேசிங். இதை யாரு உருவாக்கி இருப்பாங்க? இந்த உருவம் இந்த புக்கை உருவாக்குனவரோட கனவுல வந்துச்சுன்னு நாங்க கேள்விப்பட்டோம். இந்த புக்ல இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ஆமா, இங்க நம்மள பார்த்து அலாரம் அடிக்கவே இல்லையே. இங்க இருக்கிற அலாம நாங்களே வீணாக்கிடுவோம். காட் சரி பண்ணி களைச்சு போயிட்டாங்க. அதனால அவங்களே இதை கவனிக்கிறது இல்ல. ஆனா எங்களை கண்காணிப்பாங்க. ஹார்மோனிக்கா விட லேப் எங்க இருக்குன்னு மட்டும் நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். அதோ அங்க மேல இருக்கு, அந்த மலையில. ஜெய் சிங், அங்க பாரு, ஸ்பேஸ் டேரியர் தயாராக இருக்கு. உன்னை தேடிக்கிட்டு குட்டி பசங்க வந்தாங்களோ, அவங்களும் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். மீதி இருக்கிற 4 சீட்லயும் 4 பேரையும் உட்கார வச்சு அவங்கள அப்படியே மேல அனுப்பிடுவேன். ஸ்ட்ரைட்டா. வெல்கம் பிரகோடா. ஹார்மோனிகா, என்ன ப்ராக்ரஸ் வச்சிருக்க? எல்லாம் தயாராகி இருக்கு. இதோ ஸ்பேஸ் ஷிப், இது எப்ப வேணாலும் கிளம்ப தயாராகி இருக்கு. ஆபரேஷன் சன்லைட் இப்படிதான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்பேஸ் ஷிப்ல 4 கேரியர் லோடட் ஆகிருக்கு. சன் கிட்ட போனதும் இந்த 4 கேரியரும் உடனே ஆக்டிவேட் ஆகிடும். இதுல இருந்து வர பிளாக் ஸ்மோக் ஃபுல் சன்னையும் கவர் பண்ணிடும். அதுக்கு அப்புறம் நம்மளோட மிஷன் சக்சஸ்ஃபுல்லா ஆயிடும். வாவ், ஷபாஷ், அசத்திட்டனே. ஆனா இந்த பிளான் நல்லா வேலை செய்யல. அதுல எந்த மாற்றமும் இல்ல. என்னோட ஸ்பேஸ் கேரியர் தயாராகி இருக்கு. சீக்கிரம் அந்த 4 குழந்தைகளை புடிச்சு கூட்டிட்டு வாங்க. இவங்க எல்லாம் என்னோட கமாண்ட் படி ஆபரேட் பண்ணுவாங்க. என்ன சொல்றீங்க ஜெய்சிங், ஷாகால்? செய்யலாம், கண்டிப்பா செய்யலாம். The great 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 பக்கோடா வாழ்க. அந்த பசங்க எங்க? அவங்க கிடைக்கல. அவங்க தன்னோட மேஜிக்கால எங்கேயோ மறைஞ்சிட்டாங்க. நம்மளோட அலார் சிஸ்டத்தையும் அவங்களோட மேஜிக்கால வேலை செய்ய விடாம பண்ணிட்டாங்க. அவங்க இங்க இருந்து தப்பிச்சு போக கூடாது. எப்படியோ உள்ள வந்துட்டாங்க. இந்த மூன்ல 4 பக்கமா இருக்கிற பிளாக் கவர்ல இருந்து அவங்களால தப்பிச்சு போக முடியாது, முடியவே முடியாது. ஓ எஸ் பிரகோடா, பிளாக் மூன்ல இருக்கிற பிளாக் கவர் தான் நம்மளோட கவசம். ஆனா நமக்கு தெரியாம அவங்க எப்படி இது உள்ள வந்தாங்கங்கிறது தான் என்னோட சந்தேகம். நம்மளோட விருப்பம் இல்லாம யாரும் உள்ள வரவும் முடியாது, வெளியில போகவும் முடியாது. அவன் ருத்ரா, அவனால என்ன வேணாலும் பண்ண. இவன் ரொம்ப தைரியசாலியா இருக்கான். இப்பவும் உள்ள இருந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் குணமாகறதுக்கு முன்னாடி இவனை சீக்கிரமா மிஷனுக்குள்ள அனுப்பு. இப்ப ருத்ரா மட்டும் தான் பிடிபடாம இருக்கான். விட்டா இவனும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுவான். ருத்ராவை பிடிக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் சொல்ற விஷயத்த சிட்டி முழுக்க பரப்புங்க. ஷாக்காலையும் ஜெய்சிங்கையும் ஹார்மோனிக்கா ஸ்பேஸ் கேரியர்ல உட்கார வச்சு ஸ்பேஸ்க்கு அனுப்ப போறதா சொல்லுங்க. அப்ப ருத்ரா இவங்களை காப்பாத்த வெளியில வருவான். அப்ப தானா வந்து மாட்டிக்குவான். எஸ், செம்ம சூப்பர். அப்படின்னா அந்த ருத்ரா தானாவே வந்து நம்ம கிட்ட மாட்டிக்குவான். நான் இப்பவே லாஃபேலா கிட்ட சிட்டி முழுக்க இந்த செய்திய பரப்ப சொல்றேன். லாஃபேலா, வேண்டாம், நிறுத்து. இங்க என்ன நடக்குது? என்னோட கம்ப்யூட்டர்ஸ். யாராவது இந்த நெருப்பானுங்க, யாராவது இந்த நெருப்பானுங்க.
ஆமா, சயின்டிஸ்ட் இந்த நெருப்பு மிஷினை எதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க? லீடர் பிரகோடா, என்னோட மிஷன்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. இத சரி பண்ண கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனா கவலைப்படாதீங்க, சரி பண்ணிடுறேன். ஆமா, நம்புங்க. லாஃபேலா, நீ ஒரு வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிற. தேவையில்லை, நீ ஒன்னைக்கு ஸ்பேஸ் கேரியர்ல உட்கார வச்சு சன் கிட்ட அனுப்பிடணும். கிரேட் லீடர் ட்ரகோடா. சாரி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா பண்றேன். அந்த சோல்ஜர்ஸ் மறுபடியும் வந்துருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. இல்ல சோல்ஜர்ஸ் நைட்ல வரமாட்டாங்க. காலையில வேலைக்கு கூட்டிட்டு போகணும்னா தான் வந்து கூட்டிட்டு போவாங்க. அவங்க என்ன உருவாக்குறாங்கன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறான். சரி வா போலாம். சார், நாங்க போயிட்டு வந்துடுறோம். அது வரைக்கும் நீங்க டின்னர் சாப்பிடுங்க. நம்ம ஷ்ரிங்க் ஆகி லேப்ல என்டர் பண்ணலாமா? குட் ஐடியா. சீக்கிரமா 2 பேரும் மறைஞ்சுக்கோங்க. அது யாரு? அது யாரும் இல்ல, அது ட்ரீயோட லீஃப் தான். உனக்கு தெரியுமா, ஹார்மோனிகா அவங்க 2 பேரையும் ஸ்பேஸ்ல வச்சு எங்கேயோ தூரமா அனுப்ப போறாங்களா? லெட்ஸ் கோ பேக். நம்ம முதல்ல ஷாக்காலும் தாத்தாவும் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சே, ஷார்கால் எல்லாம் காப்பாத்த வேண்டி இருக்கு. சார் சண்டோரா, அங்க அவங்களோட லான்ச் பேட் ரெடியா இருக்கு. அவங்க எப்ப வேணாலும் தாத்தாவையும் ஷாக்காலையும் ஸ்பேஸ் ஷிப்ல அனுப்பலாம். நம்ம சீக்கிரமா தாத்தாவை காப்பாத்தி ஆகணும். என் கூட வாங்க. நாங்க ஹார்மோனிகா லேபுக்கு போறதுக்காக நாங்க ரொம்ப நாளாவே டேனலை தோண்டிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு போய் அந்த லேபையே அழிக்கலான்னு நினைச்சோம். லேபே இல்லனா அவ எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவா? மறுபடியும் அதே மாதிரி ஒரு லேபை உருவாக்குறதுக்கு அவ பல வருஷம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும்ல. ஆனா டனலோட வேலை இன்னும் எங்களால முழுசா முடிக்க முடியல. இந்த டனலோட ஐடியா நல்லா தான் இருக்கு. இந்த ஏரியாவோட அலாரம் எப்படி ஆன் ஆச்சு? எனக்கு தெரியல ட்ரைபோலா. நாங்க செக் பண்ணோம், ஆனா யாருமே கண்ணுக்கு தெரியல. கண்டிப்பா ருத்ராவும் அவன் ஃப்ரெண்ட்ஸுகளும் இங்க வந்திருப்பாங்க. அலாரத்தை பார்த்ததும் அவங்க ஓடிட்டாங்க. அவங்கள சீக்கிரம் தேடி கண்டுபிடிங்க. எங்களால அந்த டனலை இது வரைக்கும் தான் தோண்ட முடிஞ்சது. இன்னும் தோன்றதுக்கு நிறைய ஏரியா மீதி இருக்கு. நீங்க கிட்ட வராதீங்க. நோ ப்ராப்ளம், நான் கொஞ்சம் ட்ரை பண்றேன். சிபாய்ஸ்கா டனல் டிகிட்டோ. சோல்ஜர்ஸ்ல வந்துட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும், ருத்ராவும் ஃப்ரெண்ட்ஸுகளும் இங்கதான் எங்கேயோ இருக்காங்க. நீங்க அவங்கள எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டா நாங்க யாரையும் எதுவும் பண்ண மாட்டோம். ஒருவேளை நாங்களே தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னா உங்க எல்லாரையும் நாங்க அழைச்சிடுவோம். சோல்ஜர்ஸ் இங்க திடீர்னு எப்படி வந்தாங்க? அவங்க நைட்ல இங்க வர மாட்டாங்களே. ஆனா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எங்க ஆளுங்க ட்ராப் டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால நம்மள தேடி கண்டுபிடிக்க முடியாது. ட்ராப் டோரை மூட முடியல. இப்ப என்ன பண்றது? இவ்வளவு சீக்கிரம் நம்மளால அங்க போகவும் முடியாதே. ஓ நோ, ஒருவேளை அவங்க இங்க வந்துட்டாங்கன்னா அப்புறம் எல்லாரும் மாட்டிப்பாங்களே. அம்மா, நான் ஏதாவது பண்றேன். சோல்ஜர்ஸ், சீக்கிரம் எல்லார் வீட்டையும் போய் தேடுங்க.
நீங்க உள்ள போகணும்னா என்கிட்ட சண்டை போடணும். ஜெயிச்சிட்டீங்கன்னா உள்ள போங்க. அடேங்கப்பா, உன்கிட்ட மோத நாரடி. உன் தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு நான் கொசு அடிக்கிற மூட்ல இல்ல. அந்த குழந்தைய விட்டுடு. நீ எங்க கிட்ட தானே சண்டை போடணும்னு நினைக்கிற? தைரியம் இருந்தா இங்க வா, என்ன புடி. ஆஹா, அங்க நிக்கிறான். உங்க அவனை பிடிங்க. விடாதீங்க அவங்கள. ஸ்பிளிட் ஆகுங்க. அவங்க இங்கதான் எங்கேயோ மறைஞ்சிருக்காங்க. நல்லா தேடுங்க. நான் நல்லதா இருக்கேன் மம்மி. இந்த ருத்ராவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் டனல்ல இருந்து எப்ப வெளியே வந்தாங்க? இத நீ எப்படி பண்ண? இப்ப நீ இந்த இடத்துல தானே இருக்க, அப்புறம் எப்படி அங்கேயும் இருக்க? இட்ஸ் லைக் a holographic image. வாங்க, இதுக்கு மேல எந்த ஆபத்தும் இல்ல. போதும், இந்த இடத்துக்கு மேல தான் லேப் இருக்கு. நீங்க எல்லாரும் கீழே இருங்க, நான் இதோ வந்துடுறேன். என்னோட ஸ்பேஸ் கேரியர் தயாராயிடுச்சு. 4 சீட்டுல 4 பேர் உட்காருவாங்க. மேல போய் 4 சீட்டும் தனித்தனியா பிரிஞ்சு ஸ்மோக் கேரியர்ஸா மாறிடுவாங்க. சீக்கிரமா அந்த பசங்களை பிடிச்சிட்டு வர சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த சின்சன் லைட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். டோன்ட் வரி, டைபோலா அவங்கள தேடிக்கிட்டு இருக்கான். எவ்வளவு நேரம் தான் ஓடி ஒளிவாங்க? நம்ம விருந்தாளி வந்துட்டாரு பிரகோடா. தானா வந்து நம்ம வலையில சிக்கிக்கிட்டான் குட்டி பையன்.
அவனை புடிங்க. அவங்கள தேடி கண்டுபிடிங்க. அவங்க தப்பிச்சு போக கூடாது. சீக்கிரம் போங்க. நான் போய் பாக்குறேன். ருத்ரா, நீ யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? நம்ம கிட்ட அவ்வளவு டைம் இல்ல. நீங்க இங்க இருங்க, நான் இதோ வந்துடுறேன். தாத்தா, நீங்க எங்க இருக்கீங்க? தாத்தா, தாத்தா ஏதாவது பதில் சொல்லுங்க. நீங்க எங்க இருக்கீங்க? சத்தம் அங்க இருந்து தான் வருது. வாங்க போய் பார்க்கலாம். தாத்தா, நீங்க எங்க இருக்கீங்க? தாத்தா, தாத்தா ஏதாவது பதில் சொல்லுங்க. தாத்தா, எங்க இருக்கீங்க? ஆ. 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 அவங்க ஜெய்சிங் சௌகான் சாக்காலோட ரூம்ல இருக்காங்க. சீக்கிரம் போங்க. Ibasca, magic effect, Irizo! என்னோட மேஜிக் எதுக்காக வேலை செய்ய மாட்டேங்குது? தாத்தா, கண் முடிச்சு பாருங்க. வாங்க, நம்ம இங்கிருந்து போகலாம். அந்த கருப்பு போர்வையோட நிழல் உன் தலைக்கு மேல இருக்கிற வரைக்கும். சொல்லுங்க தாத்தா, சொல்லுங்க. என்ன சொல்ல வரீங்க? சொல்லுங்க. கருப்பு போர்வையான நிழல் தலைக்கு மேல இருக்கிற வரைக்கும். அப்புறம் என்ன? அது வரைக்கும் உன்னால இந்த ஜெயில இருந்து தப்பிச்சு வெளியே போகவே முடியாது. ரன் ருத்ரா, ருத்ரா ரன். தாத்தா, You are under arrest. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ஆமா, இங்க மட்டும் என்ன நடக்குது? இத வாங்கிக்க. தாத்தா, என்னாச்சு? இன்னைக்கு நாம தப்பிக்க மாட்டோம் போல இருக்கு. டைபோலா. ருத்ரா, இங்க இருந்து உடனே நீ தப்பிச்சு போயிடு. எங்களை நாங்க பாத்துக்கிறோம். நீயே மாட்டிக்கிட்டா உன்னால தப்பிக்கவே முடியாது. நான் உங்க எல்லாரையும் இங்க விட்டுட்டு போக மாட்டேன். உங்களால எங்களை ஜெயிக்க முடியாது. மரியாதையா சரண்டர் ஆயிடுங்க. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ருத்ரா, தாத்தா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அவசரப்பட்டு எந்த முடிவை எடுக்க கூடாது. போயிடு. பார்த்து கவனமா இருங்க. நான் சீக்கிரமா வந்துடுவேன்.
பண்ணிட்டேன். இவ்வளவு நாளா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பு. சீக்கிரமா ஸ்பேஸ் கேரியரை டெஸ்ட்ராய் பண்ணு. நீ அத முதல்ல டெஸ்ட்ராய் பண்ணிட்டா அதுக்கப்புறம் இவங்களை காப்பாத்துறதுக்கு உனக்கு நிறைய டைம் இருக்கு. புரியுதா? ஓ, நான் இவங்களை பாத்துக்கிறேன். லாஃபேலா, நீ என்ன பண்ற? ட்ரகோடா காமெடியன் எப்பவும் காமெடி மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டான். அவன் நல்லா சீரியஸாவும் பண்ண முடியும். ஆனா சீரியஸ் ஆகிறதுக்காக சரியான டைமுக்காக காத்துக்கிட்டு இருப்பான். புரியுதா? அந்த டைம் இன்னைக்கு வந்துருச்சு. அப்படின்னா நீ தெரிஞ்சே விழுந்துதா என் மிஷினை நீ வீணாக்குனியா? ஆமா, சரியா கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா நீ பண்ணது பெரிய தப்பு. நான் அதை கண்டிப்பா நடக்க விட மாட்டேன். கடவுள் நம்மளை எப்படி உருவாக்கிட்டாரோ அந்த மாதிரி தான் நம்ம வாழணும். புரியுதா? தனக்கு விடுதலை கிடைக்குதுங்கிறதுக்காக மத்தவங்களை அழிக்கிற உரிமை இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. ருத்ரா, இப்போ உன்னால இங்க இருந்து யாரையும் காப்பாத்திட்டு போக முடியாது. முதல்ல ஸ்பேஸ் கேரியரை டெஸ்ட்ராய் பண்ணு. இல்லன்னா யாராலையும் தப்பிக்க முடியாது. முதல்ல இங்க இருந்து போ. தேங்க்ஸ் லாஃபேலா, ஐ வில் பி பேக். ருத்ரா, நான் உன்னை விட மாட்டேன். லாஃபேலா, துரோகி. வாப்பா, என்னாச்சு? நம்ம கிட்ட டைம் இல்ல, சீக்கிரம் வாங்க, எல்லாத்தையும் சொல்றேன். எங்க கிட்ட இருந்து உன்னால எப்படி தப்பிச்சு போக முடியும்? இதோ அந்த பையன் இங்கேயே வந்துட்டான். முதல்ல அவனை புடிங்க, போங்க. நீ எங்களை ரொம்ப கோபப்படுத்துற. உன்னோட கதையை இப்ப நாங்க முடிக்க போறோம். என் கதையை அப்புறம் முடிக்கலாம், முதல்ல என்ன புடிச்சு காட்டு. ருத்ரா, நீ போய் உன் வேலையை பாரு. நாங்க இவங்களை பாத்துக்கிறோம். எல்லாரும் வாங்க. கிராமத்து மக்களே, உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? உங்களால எங்களை எப்படி எதுக்க முடியும்? அவங்களை அழிக்க.
உங்கள மாதிரி மனுஷங்க சக்தி எல்லாம் எங்க முன்னாடி தூசுக்கு சமானம். எங்க கிட்ட மோதி ஜெயிக்கலாம்னு நினைக்காத. மரியாதையா சரண்டர் ஆயிடு. ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கா சந்தேகப்படாத. Bouncing ball creator. இது என்ன உடையவே மாட்டேங்குது. என்ன இது? ருத்ரா, என்னோட ஸ்பேஸ் கேரியோட இமேஜ் மட்டும்தான் இது. உண்மையான கேரியர் அங்க பாரு. கிளம்பிடுச்சு பாரு. நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி, நான் இது எப்படியாவது தடுத்து நிறுத்துவேன். அது உன்னால முடியவே முடியாது. இல்ல இல்ல. போ ருத்ரா போ. அவங்கள முடிஞ்சா காப்பாத்தி காட்டு பார்க்கலாம். இங்க நாலு பக்கமும் கருப்பு மேகங்கள் இருக்கு. நான் இப்படியே போனேன்னா இந்த இடத்துல மாட்டிப்பேன். கீழே போய் அவங்க கிட்ட தான் இங்க இருந்து வெளியே போகிற வழியை கேட்கணும். என்ன பறந்து போச்சா? ருத்ரா, இது என்னோட உலகம், என்னோடது. இந்த கிரேட் லீடர் பிரகோடாவோட உலகம். இங்க இருந்து உன்னால கண்டிப்பா தப்பிச்சு போக முடியாது. இந்த குழந்தை பிள்ளை விளையாட்டெல்லாம் போதும். இப்ப என்னோட பவரை பாரு. பிளாக் மூனோட பிளாக் பவர். வா வந்து ருத்ரா கிட்ட உன் பவருக்கு முன்னால வேற எந்த பவர் வேலை செய்யாதுன்னு சொல்லு. Ibaiska, sacou costume. Ibaiska, sacou costume. இவங்க மேல மேஜிக் பண்றது பிரயோஜனமே இல்ல. இவங்க மறுபடியும் வந்துடுறாங்களே. ருத்ரா, இப்போ உன்னோட தாத்தாவை நல்லா நினைச்சுக்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் உன் தாத்தா போன இடத்துக்கே போக போற. உன் தாத்தாவும் உனக்கு முன்னால போய் அங்க சீட்டு போட்டு வச்சிருக்காரு. அந்த கருப்பு போர்வையோட நிழல் உன் தலைக்கு மேல இருக்கிற வரைக்கும் உன்னால நிச்சயமா இந்த ஜெயில இருந்து தப்பிக்க முடியாது. அத மறந்துடாத. பிரகோடா, ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்கா சந்தேகப்படாத. இபாய்ஸ்கா, பூம் செக் பூம்.
இல்ல வேண்டாம், விட்டுருங்க. வாங்க ஓடிடலாம். எல்லாரும் மறைஞ்சுக்குங்க. நம்மளால இந்த லைட்ஸ தாங்க முடியாது. வாங்க வேகமா. ருத்ரா, ருத்ரா, அந்த வெளிச்சத்தை எப்படியாவது மறைச்சிடு. நான் உன்கிட்ட தோத்துட்டேன். நாங்க எல்லாரும் உன்கிட்ட தோத்துட்டோம். ப்ளீஸ் ப்ளீஸ், சன்லைட் பட்டா இந்த பிளானட்டே அழிஞ்சிடும். தயவு செஞ்சு எங்களை காப்பாத்து. ப்ளீஸ் ப்ளீஸ் ருத்ரா, எப்படியாவது காப்பாத்து. ஓகே பார்கோடா, பண்றேன். ஆனா முதல்ல எங்க தாத்தாவை இங்க வர வைங்க. சாரி, நான் லான்ச் பண்ண மட்டும்தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். ஆனா அத மறுபடியும் இங்க திரும்ப கொண்டு வரதுக்கு நான் எதுவுமே ட்ரை பண்ணல. ஏன்னா அது திரும்ப வரதுக்கு நாங்க பிளான் பண்ணல. அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. இல்ல Sebaiska Flying Unicorns Creato! Fly Unicorns Fly! எஸ், இப்ப நம்ம சன்னோட கிராவிட்டிக்கு வெளியே இருக்கோம். Thanks, unicorns! ருத்ரா, நீ எங்க எல்லாரையும் காப்பாத்திட்ட. Thank you very much. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் ப்ளீஸ், என் கூட நீங்க வந்து என் கூட டின்னர் சாப்பிடணும். ஜெய்சிங், ப்ளீஸ், நீயும் ருத்ராவும் கண்டிப்பா வரணும். இனிமே நாம ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறோம். நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என்ன பார்த்து பயப்படாதீங்க, நான் தான் ஷாக்காலு. ஓகே ஷாக்கால், உன் கூட நான் என்னைக்கு விரோதியா இருக்க நினைச்சதில்ல. நீ போ, நாங்க வந்துடுறோம். அவங்க பிளானட்டோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்ல. ருத்ரா, நீங்க எல்லாரையும் காப்பாத்திட்ட. தேங்க்யூ. உங்களை மட்டும் இல்ல, ருத்ரா உங்களோட மொத்த பிளானட்டையும் காப்பாத்தி இருக்கான். வா ருத்ரா, இவங்களை அங்க விட்டுட்டு வந்துடலாம். தாத்தா, இவங்க கூட நம்ம வேணாம். நம்ம இமேஜஸ் போகட்டும். பாய் பாய் ருத்ரா. ஜோகா, இங்க ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் சுத்தப்படுத்து. சன் சிட்டி, கால் சிட்டி மக்களை இங்க உடனே வர சொல்லு. அவங்க எல்லாரும் இந்த புது குயினுக்கு முன்னாடி வரணும். சொகவால முடியாது, சொகவால முடியாது. இவ்வளவு வேலையை ஷாக்கால் கூட எனக்கு கொடுத்தது கிடையாது. என்ன முடியாது? நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? சொல்லு. சொல்லு, நீ யாரு? நான் வந்து ஒரு சாதாரண மெஜிஷியன் ஷக்கலினா. ஷாக்கார், நீ வந்துருவேங்கிற சந்தோஷத்துல சன் சிட்டி அப்புறம் கால் சிட்டி மக்களை இங்க வர சொல்லியிருக்கேன். பார்ட்டிக்காக எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு இருந்தேன்.
பிரகோடா, நாங்க லாஃபிலாவை இங்க விட்டுட்டு போக தான் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நீங்க யாரையும் கைதி ஆக்க கூடாது, ஓகேவா? நீங்க பிளானட்டை விட்டு வெளியில வரணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க உங்க பிளானட்டை சன்லைட் வராத இடத்துக்கு அனுப்பி வச்சிடறோம். இந்த யூனிவர்ஸ் ரொம்ப பெருசு. இங்க நிறைய இடத்துல சன்லைட் வராமலும் இருக்கு. நிஜமாவா? தேங்க்ஸ் ஜெய்சிங். அத பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாய் எவரிவன், நாங்க கிளம்புறோம். எல்லாரும் ஒத்துமையா பாசமா இருங்க. போகாத ப்ளீஸ். லக்கி, நாங்க போய் தான் ஆகணும். நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய். பாய். தாத்தா, ரெடி? எஸ் ருத்ரா. Zibaiska portal creator. இதுக்கப்புறம் அவங்க என்னைக்குமே சந்தோஷமா இருப்பாங்க. தாத்தா வாங்க சீக்கிரமா வீட்டுக்கு போலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. வயிறு காலியாகி இருந்தா என் மூளை வேலை செய்யாது. ரங்கிலா, மறந்துடாதீங்க, ஷாக்கால் நம்மள டின்னருக்கு கூப்பிட்டிருக்காரு. வாங்க எல்லாரும் வாங்க. வெல்கம். ப்ளீஸ் வந்து உட்காருங்க. தேங்க்யூ ருத்ரா, தேங்க்யூ வெரி மச். நீ சொன்ன மாதிரியே ஷாக்கால காப்பாத்திட்ட. வா உட்காரு ருத்ரா, நீ இங்க வந்து உட்காரு. ஜெய்சிங், நீங்க இங்க உட்காருங்க. இந்த சேர்ஸ் ஸ்பெஷல் கெஸ்டுக்காக போட்டிருக்கோம். ஜெய்சிங் ஜோஹான், நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படணும். நான் தான் ஷாக்கால். உங்களுக்கு என்ன தோணுச்சு? நீங்க என்ன பிளாக் மூன்ல இருந்து காப்பாத்துனதுனால நான் உங்க நண்பன் ஆயிடுவேன்னா? நீங்க என்ன அங்க காப்பாத்தலனா நானே அங்கிருந்து தப்பிச்சு வந்திருப்பேன். உங்களை டின்னருக்கு வர வச்சதே என்னோட பிளான் தான். இப்போ சன் சிட்டி அப்புறம் கால் சிட்டி ரெண்டுமே எனக்கு சொந்தம். எஸ் ருத்ரா, எங்க இப்ப சொல்லு. ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்க என்னைக்கும் சந்தேகப்படாதீங்கன்னு. நீங்களா என்ன நினைச்சீங்க? நாங்கெல்லாம் உங்களை நம்பிடுவோமா? நீங்க எப்பவுமே திருந்த மாட்டீங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்புறம் ஜெனி, நீ சொன்னது கரெக்ட் தான். ஞாபகம் வச்சுக்கோ, எப்பவுமே சந்தேகப்படாத. இல்ல இல்ல இல்ல
எப்ப பாரு ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி என்ன ஏமாத்திட்டு போறதே வேலையா வச்சிருக்காங்களே. டின்னருக்கு நான் அவங்களுக்கு எவ்வளவு அன்போட வர சொன்னேன், ஆனா அவங்களோட இமேஜ மட்டும் இங்க அனுப்பி வச்சுட்டாங்களே. இல்ல Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.